ஒரு ஐட்டம். அது வந்து நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடியதான சிம்பிள் பொருட்களை வச்சுட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப சுலபமா தயாரிச்சிடுவோம். ஸோ வாங்க, இப்போ வந்து பண்டிகை காலம்தான், அதனால நம்ம வந்து நிறைய விதமான பாயசங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம செய்யக்கூடியதான வீட்டில் காலையில செஞ்சு மீந்ததான பொருட்களை வச்சு செய்யக்கூடியதான பாயசங்கள் கூட நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். ஒரு பாயசத்தோட டேஸ்ட் இன்னொரு பாயசத்துக்கு இருக்க போறது இல்லை. ஸோ வாங்க, முதல்ல நம்ம செய்ய போறது கொழுக்கட்டை பாயசம். ஸோ அந்த கொழுக்கட்டை பாயசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இப்போ வரலட்சுமி நோன்பு ஆகட்டும் அல்லது ஒரு பிள்ளையார் சதுர்த்தி ஆகட்டும், நம்ம வந்து அந்த கொழுக்கட்டை மீந்திருக்கும். ஸோ அந்த கொழுக்கட்டை மாவு வந்து மீந்திருக்கும். அதை வச்சுட்டு எப்படி வந்து ஒரு சிம்பிளான ஒரு பாயசம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னையோட கான்செப்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கொழுக்கட்டை மாவு நல்லா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ரூல் தான். நம்ம வந்து இதை நல்ல ஒரு ஈர துணியில சுத்தி வச்சிருப்போம். ஒரு சின்ன மஸ்லின் கிளாத் இல்ல இந்த மாதிரி ஒரு கிளாத் பேக் இதுல வந்து நம்ம சுத்தி வச்சிருப்போம். அது வந்து ட்ரை ஆகாம இருக்கணும்னு. ஸோ இந்த மாவை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவை எடுத்துட்டு நான் இதுல போடுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சுத்தி வச்சோம்னாக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பாருங்க, அப்படியே வந்து ஒரு 7-8 மணி நேரம் வச்சா கூட நம்மளுக்கு மாவு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ எப்படியும் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யற அன்னைக்கு நீங்க முக்காவாசி வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா அந்த கொழுக்கட்டை மாவு அப்படிங்கிறது பாக்கி தான் இருக்கும், அது மீதம் தான் இருக்கும். ஸோ அதனால அதுல வந்து ஒரு சின்ன வேரியேஷன். இது வந்து ஒண்ணும் இல்லைங்க, வெள்ளத்தை கொதிக்க விட்டதான தண்ணீர், கொதிக்க விட்டு வடிகட்டியதான வெள்ளை நீர். வெள்ளத்துல தூசு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல வெள்ளத்தை வந்து கொதிக்க விட்டு வடிகட்டியதான நீர், இது கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ்லி நீங்க தேன் கூட போட்டுக்கலாங்க. தேன் கூட இதுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இது போட்டுட்டு கொஞ்சமா சுக்குத்தூள். சுக்குத்தூள் மனத்துக்கு மாத்திரம் இல்ல, நம்ம தொண்டை கரகரப்பும் ஏற்படாம தடுக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சுக்குத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் இது போட்டுட்டு இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க. ஏன்னாக்கா இது வந்து நம்ம பால்ல போட்டு கொதிக்க விட போறோம். ஸோ அப்படி கொதிக்க விடுறச்சே அந்த கொழுக்கட்டைகளா சின்ன சின்ன கொழுக்கட்டைகளா மினி கொழுக்கட்டைகளா நம்ம செஞ்சு இதை வந்து நம்ம கொதிக்க விட போறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொதிக்க விடுறச்சே இது வந்து ஒரு பிளாண்ட் டேஸ்ட் இல்லாம நல்ல பிளெண்ட் ஆகி வரணும் உங்களுக்கு. ஸோ அதனால இதுலயே கொஞ்சமா அந்த வெல்லம் வடிகட்டிய அந்த நீர், அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், அந்த சுக்குத்தூள் இதை போட்டுட்டு நல்லா இது எப்படி தேய்ச்சிட்டு குட்டி குட்டி உருண்டைகள், ஆக்சுவலா கொஞ்சம் பெருசான உருண்டைகளாக கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா இதை நம்ம வந்து பால்ல கொதிக்க விட போறோம் அப்படிங்கறதுனால பாருங்க இந்த மாதிரியான உருண்டைகள். இந்த மாதிரியான உருண்டைகளாக செஞ்சுட்டு இது வந்து ஜஸ்ட் ஆவியில நீங்க வேக வச்சு வச்சிடுங்க. பாருங்க, இதை வந்து நல்லா நீங்க ஆவியில வேக வச்சு வச்சிடுங்க. நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ரெடிமேடா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க, நல்ல இந்த மாதிரி வெள்ளை நீர், சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் போட்டு பிசைந்து மாவு கலர்ச்சியே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதனால அதெல்லாம் சேர்த்து பிசைந்து இந்த மாதிரியான கொழுக்கட்டைகளாக நான் வந்து இதை தயாரிச்சிருக்கேன். மினி கொழுக்கட்டைகள், மினி வெள்ளை கொழுக்கட்டைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாலை வந்து நல்ல சூடாக நல்லா, அதாவது பாதி அளவுக்கு குன்ற அளவுக்கு, இது முழு பாத்திரத்துல இருந்த பால் பாதி அளவுக்கு குன்ற அளவுக்கு குங்குமப்பூ, ஏலக்காய் தூள், சர்க்கரை, அதாவது பாதி அளவு குன்னினதுக்கு அப்புறம் நான் வந்து சர்க்கரை போட்டு இதை நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன். ஸோ பால் அது பாதி அளவுக்கு நல்ல அது கொதிச்சு சுண்டியவுடன் அதுல வந்து நல்ல சர்க்கரை, ஏலக்காய் தூள், குங்குமப்பூ இது போட்டுட்டு, அதனாலதான் உங்களுக்கு பால் வந்து இந்த பியூட்டிஃபுல் கலரா இருக்கு, அந்த குங்குமப்பூ சேர்ந்த அந்த கலர். ஸோ பாருங்க, இதை வந்து இதுல வந்து நம்ம இந்த வேக விட்டதான கொழுக்கட்டைகள், இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்தாலே போதுமானது. கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா பால் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி, ஏன்னா கொழுக்கட்டைகளும் வெந்தது. ஸோ நல்லா அதுலயும் வந்து இனிப்பு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போல நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா போறோம். இப்போ தேவையான பொருட்கள் உங்க ஸ்கிரீன்ல வருது. தேவையான பொருட்களை நீங்க எழுதிக்கோங்க. கொழுக்கட்டை பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கொழுக்கட்டை மாவு 1 கப், வெல்லம் 2 மேஜை கரண்டி, ஏலத்தூள்
1/4 தேக்கரண்டி, சுக்குத்தூள் 1/4 தேக்கரண்டி, பால் 2 லிட்டர், சர்க்கரை 200 கிராம். சர்க்கரை உங்க தேவைக்கேற்ற அளவு நீங்க கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம், உங்களோட விருப்பம் தான் அது. குங்குமப்பூ சிறிதளவு, அலங்கரிக்க 4 முந்திரி பருப்பு, நெய்யில வறுத்த முந்திரி பருப்பா இருக்கலாம், இல்ல நீங்க அப்படியே போட்டீங்கன்னா கூட இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு இது வந்து கொதிச்சாலே போதுமானது. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கேர் எடுத்துட்டு நம்ம அந்த கொழுக்கட்டை மாவுல மாத்திரம் கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் ஏலத்தூள், கொஞ்சம் சுக்கு தூள் இது மாத்திரம் போட்டு பிசைஞ்சுட்டோம்னாக்கா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது ஆவியில நீங்க வேக வச்சிட்டீங்கன்னாக்கா அது குவிக்கா வெந்துடும், ரொம்ப டிஸ்இன்டகிரேட்டும் ஆகாது உங்களுக்கு. அவ்வளவே தாங்க நம்ம கொழுக்கட்டை பாயசம். காலையில மீந்த பொருட்களை ஒரு வரலட்சுமி நோம்புக்கோ அல்லது வந்து ஒரு விநாயகர் சதுர்த்திக்கோ நம்ம செய்து மீந்ததான அந்த கொழுக்கட்டை மாவை வைத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த வகையில நம்ம இந்த பாயசத்தை தயாரிச்சிடலாம். ஸோ அடுத்த பாயசத்துக்கு தேவையான பொருட்களை நீங்க எழுதிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வரத்துக்குள்ள நீங்க அடுத்த பாயசத்துக்கு தேவையான பொருட்களை எழுதிக்கோங்க. அடுத்தது நம்ம செய்ய போறது ஒரு கடலை மாவு பாதாம் பாயசம். இது வந்து ஒரு லோ காஸ்ட் பாயசம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். நெய் 2 மேஜை கரண்டி, கடலை மாவு 2 மேஜை கரண்டி,